Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த மாம்பழ லஸ்ஸி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லஸ்ஸி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை வெட்டி எடுத்துர்க்கேன். இது நல்ல பழுத்த மாம்பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த லஸ்ஸிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூடுதலா கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்க மாம்பழம் நல்லா பழுத்து இருக்கு அப்படினா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இல்லனா கண்டிப்பா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை இப்ப நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் தண்ணி ஊத்துனதுனால என்னோட லஸ்ஸி கொஞ்சம் திக்கா தான் இருந்துச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படினா 1/2 கப் தண்ணி கண்டிப்பா சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம மாம்பழ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை.